பிரியா, நேத்து ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்ல, ஆமா. அங்க சாப்பாடுலாம் செம டேஸ்ட்டுமா. அப்படியா? என்னங்க ஸ்பெஷல் அங்க? சிக்கன் மாதிரியே ஒன்று வச்சாங்க, ஆனால் சிக்கன் இல்லை. இதில் என்ன பெரிய ஹைலைட்னா, நெத்திலி மீன் குழம்புன்னு ஒன்று வச்சாங்க, ஆனால் அது நெத்திலி கிடையாதுமா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏங்க, அது சைவ நெத்திலி மீன் குழம்புங்க. அது வாழைப்பூல செய்யறது. ஓ, உனக்கு செய்ய தெரியுமா? செய்ய தெரியுமே. அப்போ செஞ்சிரு. இது வரைக்கும் நம்ம நிறைய குழம்பு ரெசிபிஸ் செஞ்சிருப்போம். ஆனா நீங்க இது வரைக்கும் சைவ மீன் குழம்பு செஞ்சிருக்கீங்களா? செஞ்சது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வாழைப்பூ வச்சு சைவ மீன் குழம்பு. இது செய்ய ஒரு கடாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரஃபா சாப் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வதக்கிட்டு, இதோட ஒரு கை அளவுக்கு தேங்காவும் சேர்த்து வதக்கிட்டு, ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயில ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை புடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய தக்காளியை புடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதும் இதோட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய, தக்காளி, தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் இது போல் ஃபில்டர் பண்ணி சேர்த்து கலந்துட்டு, இப்போ குழம்பு நல்லா திக்காக இருக்கிறதுனால கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட குழம்பு கொதிக்க விடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/4 கப் கிட்ட கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இது போல் பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட நான் வாழைப்பூவை நல்லா நரம்பெல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நல்ல சூடான எண்ணெயில் உதுத்து போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகி எண்ணெய் சொரப்புலாம் போனதுக்கு அப்புறமா கடாயிலேருந்து எடுத்துடலாம். வறுத்து வச்சு இந்த வாழைப்பூவை கொதிக்கிற குழம்புல நம்ம போட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. ஸோ வாழைப்பூ போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக வாழைப்பூ போட்டுடலாம். கடைசியாக பிடிச்ச நறுக்கிய கொத்தமல்லியும் தூவிட்டு சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த குழம்பு செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி செஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.